ஹே ஹாய் கிட்டீஸ், திஸ் இஸ் ஜாஸ்மின் ஹியர். ஸோ வெல்கம் டு சேனல். நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வியோட ஒன் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஹெட் மாஸ்டர் மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆக வேணாம். அண்ட் தென் ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ ஃபேன் ஃபிக்ஷனை மட்டும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். வயன், என்ன பண்ணுற? அம்மா, நான் படிச்சுட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்கள். கீழே வா. என்னம்மா, படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, கீழே வா. சரி, வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வரீங்க. உங்கள் அப்பா அப்புறம் உங்கள் அம்மா எல்லோரும் உட்காந்துருக்காங்க. சொல்லுங்கம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? அதுவா, அக்கா 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 வராளா? பாடி 2 இயர்ஸ் கழிச்சு அக்கா வராளே. உன் அக்கா வல்லடி. நாம் தான் அக்கா பார்க்க போகிறோம். அக்கா பார்க்க போகிறோமா? அது கொரியாக்கா. எதுக்கு? ஏன் அவன் வரமாட்டாளா? அந்த அம்மனி பார்க்க நாம் அங்கே வரைக்கும் போகணுமாண்ணே? வயன், சொல்கிறது ஃபஸ்ட்டு முழுசாக கேளு. சொல்லுங்கள். அக்கா ஒரு பையனை லவ் பண்ணுறாளாம். என்னது? லவ்வா? என்னம்மா சொன்னால்? இங்கேருந்து போகும்போது அதெல்லாம் லவ் பண்ண மாட்டேன் இப்படி எப்படிலாம் சொல்லிட்டு போனால் இப்போ நான் லவ் பண்ணுறாளா? வயன், சொல்லுங்கப்பா. அம்மாவை ஏற்று பேசக்கூடாது. நான் எத்தனை சொல்லியிருக்கேன். அப்பா, நான் ஏற்று பேசலாம். சரி, இதுக்கு மேலே பேசலாம். சரி சொல்லுங்கள், இப்போ என்ன? அதனால நம்ம கொரியாவுக்கு போகிறோம். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கள். ஏங்க, நீங்கள் சொல்லுங்களேன். ஐயோ, நான்லாம் சொல்லப்பா, நீயே சொல்லிக்கோ. என்னங்க, நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லடி, ஏன் சொல்கிறீ? ஸோ இங்கே பாரு, அக்காவை லவ் பண்ணுறால ஒரு பையனை. அந்த பையனோட தம்பி அவருக்கும் கல்யாணம் பண்ணுமா? அதுக்கு அதனால் உன்னையவே பொண்ணு கேட்டிருக்காங்கடி. அம்மா, இங்கே பாரு, அம்மா இல்லம்மான்லாம் சொல்லிகிட்ருக்காத. உனக்கும் கல்யாணம் தான். என்னது, கல்யாணமா? ஆமாம், 1 வீக் கழித்து நம்ம போகிறோம். போயிட்டு என்கேஜ்மெண்ட்டு, அடுத்த நாளே கல்யாணம். அம்மா, என்ன பேசுங்க நீங்கள்? அப்புறம் என்னோடய ஸ்டடீஸ்லாம்? அதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறேன்ட்டாங்க. கொரியாலேயே படிக்க வைக்கிறாங்களாம். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான்மா இருக்காங்க. ஏண்டி, எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி போக தானே போகிற. அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிஞ்சு தான் போக போகிற. ஏன் அது இப்போவே இருந்தேன் என்னவா? அம்மா, சொல்கிறது கேளுவேன். போயிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணு. அம்மா, என்னம்மா? இந்த என்னம்மா லொன்னம்மா, இந்த சினுங்கிற வேலை அழுகிற வேலைலாம் வச்சுக்காத. சொல்கிறத மட்டும் கேளு. போய் பண்ணு போ. நல்ல குடும்பம், நல்ல வரன். அதனால தான் சொல்கிறது. 2 பேர்த்தையும் ஒரே வீட்டில் கட்டி கொடுக்குறது எப்படி தெரியுமா இருக்கும்? உனக்கு துணையாக அவளும், அவளுக்கு துணையாக நீயும் இருப்ப. அதான் எந்த பிரச்சனையும் வராது. புரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் சொல்கிறது. அவன் எனக்காக எந்த இடத்துலையும் வந்து முன்னாடி பேச மாட்டான். அங்கே போனால் மட்டும் எனக்காக வந்து பேசிட்டாலும் தான் மறுவேலை பார்த்துருவான். ஸோ சரி, அந்த பையன் ஃபோட்டோ இருக்கா? அங்கே போய் தானே பார்க்க போகிற? அம்மா, அதுக்குன்னு பார்க்காம எப்படி இருக்க முடியும்? என்ன ஏது அதெல்லாம் விசாரிக்கணும்ல. நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய மனுஷெல்லாம் கிடையாது. நான் பார்த்துக்குறோம். உனக்கு கல்யாணம் யார் கூட கல்யாணம் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியாதானே? சரி, நான் போகிறேன். போயிட்டு பேக் பண்ணுற வழியை பாரு. சரி, பேக் பண்ணுறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி சினிங்கிட்டே மேலே போயிட்டு பேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்றா. ஹலோ, சொல்லலூண்ணா. வயன், என்ன பண்ணுற? பேக் பண்ணிகிட்ருக்கேன். பேக் பண்ணிகிட்ருக்கியா? எதுக்கு பேக் பண்ணிகிட்ருக்க? எங்கே, யாருக்கூடயும் சோட்டி போடியான்னு? என்னடி, தமிழ் இன்னும் கற்றுக்கலையா நீ ஒழுங்கா? இல்லையே, தமிழ் கரெக்டாக தானே பேசுகிறேன். அப்போது ஓடி போறியா? இல்லை ஓடி போறியா? இவன் ஒருத்திடா கரெக்ஷனை பண்ணிகிட்ருக்கா. இங்கே பாரு, நான் ஓடி போறியாண்ணே? நான் எங்கடி ஓடி போகிறேன்? அந்தளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை. அப்புறம் அதுவா, எங்கள் அக்காவுக்கு மேரேஜா? ஓஹோ, எந்த ஒரு பையன்?
இந்த ஊர் பையன் இல்லடி, இந்த நாட்டு பையன். ஹே, அப்போ ஃபாரின் மாப்பிள்ளையாடி? ம், கொரியாவா? அது ஏன்டி சோகமாக சொல்கிற? ம், இப்போ நாங்கள் கொரியாவுக்கு போகிறோம்ல, லவ் பண்ணுறால. ஆமாம், அந்த பையனோட தம்பிக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னது? ம், அப்போ உங்கள் அப்பா என்ன சொன்னார்? ம், அவர் என்ன சொல்ல போகிறாரு? எங்கள் அம்மாவுக்கே ஓகே, அப்புறம் எங்கள் அப்பா மட்டும் என்ன நோவா சொல்ல போகிறாரு? அது சரிடி. நான் வர வேணாமா? நீயும் வரையா? இரு, நான் அம்மாட்ட பெர்மிஷன் கேட்கிட்டு சொல்லிட்டா? சரி வயன், அப்போ மேரேஜ் ஆகிட்டு நீ திருப்பி இங்கே வரமாட்டே தானே? ம். நீ பேசலாம்லடி உங்கள் அம்மா கிட்ட, எனக்கு இப்போ தான் 20 ஏஜ் ஆகுது அப்படின்னு. ம், நான் பேசினா மட்டும் என்னோடய பேச்செல்லாம் அடிப்படும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் கேட்க மாட்டேங்கடி. பாரு, அவன் மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறான். நான் யாருன்னே எனக்கு தெரியல. அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்னென்ன உசுரை வாங்க போகிறேனோ தெரியல. ஏய், நீயும் கொரியன் மூவிலாம் பார்ப்பிலடி? கொரியன் மூவி பார்ப்பதான், இருந்தாலும் தமிழ்நாட்டு பசங்க மாதிரிலாம் வராதுல்ல. இவன் ஒருத்திடா. சரி இரு, உங்கள் அம்மாட்ட நானே கூப்பிட்டு பேசுகிறேன். வேணாம், அப்புறம் இதெல்லாம் எதுக்கு பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பர்மிஷன் கேட்டு அப்புறம் சொல்கிறேன், ஓகேவா? எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அதான் ஓகே சொல்கிற வரைக்கும் நான் விட்டுருவானான்னு. ஓகேலாம் சொல்லிடுவாங்க, அது வரைக்கும் நான் கெஞ்சுவேன் பாரு. அதனால் ஒரு 5 minutes வெயிட் பண்ண, நான் கெஞ்சிட்டு போயிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட காலில் நீங்கள் வச்சிடுறீங்க. அப்படியே நீங்களும் உங்கள் அம்மாட்டெல்லாம் பர்மிஷன் கேட்டு அவளே வர சொல்லிடுறீங்க. இப்படியே தான் 1 weekலாம் ஆகுது. நீங்களும் எவ்வளோ தாட்டி கேட்டிருப்பீங்க ஃபோட்டோ காமிங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் உங்கள் பேச்செலாம் மதிக்கவே இல்லை. நீ உன் வேலையை பாரு, நீ அங்கே போய் அவனை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற, அப்போ பார்த்துக்கோ அப்படின்னு உங்ககிட்ட நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசிடுவாங்க. ஸோ உங்களுக்கும் வேறு வழி இல்லை. ஸோ அப்படியே தான் 1 week போயிருக்கோம். நீங்களும் அப்படியே ஃப்ளைட்லாம் ஏறிட்டு, அப்பா முருகா காப்பாற்றுப்பா, உன்னை நம்பி தான் போகிறேன், உன்னைய மாதிரியே மட்டும் இருந்துடக்கூடாது, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு. எனக்கு வரப்போகிற பையன் என்னையை மட்டும் தான் பார்க்கணும், என்னையை மட்டும் தான் நோக்கணும், என்னையை மட்டும் தான் எல்லாமே பண்ணணும். என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, அவன் அசிங்கமாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ட்ரூவாக இருக்கணும். கடவுளே, இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு அப்படியே வரீங்க. ஏய், என்னடி வேண்டுற? இல்லை, ஆமாம் அம்மா, எனக்கு ஒரு டவுட்டுமே. சொல்லுடி. கொரியன் பசங்கள்லாம் மேரேஜ் பண்ணிப்பாங்களாமே? ஏன்டி, அவங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்க மாதிரி தெரியலையா? இல்லை. என்னது இல்லையா? இல்லை, நான் அப்படி சொல்ல. அவங்களுக்கெல்லாம் மேரேஜ்லாம் பிடிக்காதே. அதெல்லாம் பிடிக்கும், கம்மனு வா. அம்மா என்னடி? எனக்கு மேரேஜ்லாம் வேணாம்மா, நான் உன் கூடயே இருக்கேன். இதோ பாடுறா, நீ என் கூட இருக்கணும்லாம் ஆசைப்படல, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றணும் தானே ஆசைப்படுற. அம்மா, நான் அட்லீஸ்ட் லூனா பக்கத்துலேயாச்சும் போய் உட்காந்துக்கிறேனே, அவள் தனியாக உட்காந்துருக்கால. 5 minutes வெயிட் பண்ணு, அங்கே ஆரோஸ்டர் வருவாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்ட நான் பேசி நான் மாற்றி விட்றேன். சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மாமையை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு, இவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்த பிறக்க போகுது, எப்படி தான் சமாளிக்க போகிறோளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே தான் பார்த்துட்டே வந்துட்டுருக்காங்க. ஏய், ஏன்டி அவளே பார்த்துட்ருக்க? இல்லைங்க, நம்ம 2 பொண்ணையும் அதுவும் ஒரே வீட்டில் கட்டி கொடுக்குறோம், சந்தோஷந்தான். இருந்தாலும் அவள் நம்ம கூட அதிகமாக பேச மாட்டா. ஆனால் வயன் எப்பயுமே நம்ம கூட துருன்னு இருந்துட்டு அப்படி தானே இருப்பா. இப்போ வீடே விரிச்சோடி போயிடும்ல. ஆமாடி, இந்த பொட்டை பிள்ளைங்களை பெற்றாவே இப்படி தான், கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் வேறு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். சரி விடு, எல்லாத்துக்கும் அதே நிலமை தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை உங்கள் அப்பா சமாதானப்படுத்திட்டு அப்படியே வராங்க. ஸோ ஃபைனலி நீங்களும் ரீச் ஆகிட்டீங்க கொரியாவுக்கு. கொரியாவை போயிட்டு இறங்கினோன்னே நீங்கள் அப்படியே சுற்றி தான் பார்க்குறீங்க. ஹே லூனா,
என்னடி இவ்வளோ இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது? ஏய், நம்ம ஊர்லேயே பார்த்தது இல்லையா நீ? இல்லை பார்த்துருக்கேன் தான், இருந்தாலும் ஒரு ராயல் ரிச் மாதிரி, அது ஒரு மாதிரி ராயல் லுக் கொடுக்குதுல்ல? ஆமாம் ஆமாம், கொரியாவில் பின்ன அப்படி தான் இருப்பாங்க. ஏய் வயன், ம், இங்கே இருக்க பசங்க மோஸ்ட்டாக அந்த ஸ்கின் கேர் பொண்ணுங்க தான், ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுற பொண்ணுங்களை தானே ரொம்ப பிடிக்கும். உன்னை எப்படி ஓகேன்ட்டான் அந்த பையன்? ஏய், ஒரு வேளை என் அம்மா அப்பா மாதிரி அவங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா ஆ மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு கேபு வந்து வருது. ஸோ நீங்கள் அப்படியே லக்கேஜ்லாம் ஏற்றிட்டு நீங்கள் இப்போது வந்து அந்த வீட்டுக்கு போகிறீங்க. அதாவது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. உங்கள் அக்காவும் வந்து உங்களை கட்டி பிடிச்சிட்டு அப்படி பேசிகிட்ருக்கா. வயன், இங்கே பாரு, நல்ல பையன், மேரேஜ் பண்ணிக்கோ. பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஏய் வயன், இங்கே பாரு. சொல்லுங்கம்மா. வந்தோடனே வாழைத்தனம் பண்ணக்கூடாது. லூனா கூட சேர்ந்துட்டு சொல்கிறத மட்டும் கேளுங்க. அமைதியாக இங்கே உட்காருங்க. அப்புறம் இன்றைக்கி மெகந்தி ஃபங்க்ஷன் இருக்குது. ஆ, மெகந்தி ஃபங்க்ஷனா? ஆமாம், மெகந்தி ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ரெடியாக சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு. அம்மா, அப்போ இந்தியன் ஸ்டைலில் தான் மேரேஜ் ஆக போதா? ஆமாம், 2 சைடுமே மேரேஜ் ஆக போகுது. 2 சைடுமா? ஆமாம், நம்ம ஒரு சைடு மாதிரியும் நடக்க போகுது, அவங்க ஒரு சைடு மாதிரியும் நடக்க போகுது. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சைலண்டாக தான் இருக்கீங்க. லூனாவும் சைலண்டாக தான் இருக்கா. அப்போ கரெக்டாக ஒரு ஃபுட் சவுண்ட் கேட்குது. ஒரு பிளாக் ஷூட் போட்டுட்டு அப்படியே ஒரு மாஸாக ஒருத்தர் உள்ளே வராரு. எல்லோரும் அவரை பார்த்துட்டு வி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அவர் வரும்போதே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அம்மா, என்னடா மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போது ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். டேய், இங்கே பாருடா, மொத்தமாக வந்திருக்காங்க. ஓ, வந்துட்டாங்களா? ஹாய் அத்தை. ஹாய் அங்கிள். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா அப்பாவும் ஹாய் சொல்கிறாங்க. அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. யார் அவன்? மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான். அது என் அம்மா அப்பாவுக்கு நானே மரியாதை கொடுப்பேன், இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அம்மா, சரி நான் மேலே போகிறேன். வயன்டா. வயன்? ஓ, நீ தான் வயனா? பார்க்க அழகாக தான் இருக்கா. இன்னும் உன் அக்காவை விட அதிகமாகவே தான் அழகாக இருக்க. அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சிட்டு, அம்மா நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், உங்களுக்கு கால் பண்ணுறேன், அப்போ இவ்வளோ மேலே அனுப்புங்க. என்னது? கொஞ்சம் பேசணுமா? மேலே அனுப்புங்க. டேய், அவள் ரெடி ஆகணுமாடா? அதெல்லாம் ரெடி ஆகிப்பாம்மா, அனுப்புங்கம்மா. நான் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஏய், நான் ஃப்ரெஷ் ஆகிட்ருக்கேன்டி. ஃப்ரெஷ் ஆகி முடிச்சுட்டு எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க, நீ மேலே வர. ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படி உட்காந்துருக்கீங்க. ஏய் லூனா, பாருடி, இப்போவே நான் வாடி போடிலாம் பேசுகிறோம். வயன், பாரு, செம்ம அழகாக இருக்காண்டி. இந்த மாதிரி பையனெல்லாம் வேணான்னு சொல்லிடுறத ஓகே சொல்லிடு. ஆ பார்க்கலாம் பார்க்கலாம். இவன் பாரு, இப்போவே வாடிப்பொடின்னு கூப்பிட்றான். எனக்கும் ஆர்டர் வேறு போடுறான். நான் அம்மா அப்பா சொன்னாவே கேட்க மாட்டேன். இவன் சொன்னால் நான் கேட்டுருவேனாண்ணே? ஏய், சொல்கிறத மட்டும் கேளுடி. பார்க்க செம்ம அழகாக இருக்காண்டி, அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கும். ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டுக்கு உட்காந்துட்ருக்கீங்க. அவரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு, அதாவது அவங்க அம்மா கிட்ட சொல்லி விட்றாரு வயனை மேலே அனுப்புங்கன்னு. நீங்களும் இப்போ மேலே போகிறீங்க. மேலே போயிட்டு ரூமை பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரூமா அந்த ரூமா? இந்த ரூமு எல்லாம் ஒரே ரூம் மாதிரி இருக்குது, எந்த ரூமு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ ஒரு கை அப்படியே வேகமாக உங்களை உள்ளே இழுத்து கதை சாத்துறாங்க. ஐயோ, யார் நீங்கள்? ஏன் மெதுவாக இழுக்க மாட்டிங்களா? வலிக்குதுல்ல? ஓ
வலிக்குதா? ஆ வலிக்குதாடி வலிக்குதாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்றீங்க. ஏய் என்ன உன் புருஷன் தானே? இங்கே பாருங்க, புருஷன்லாம் கிடையாது, ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் தான். இதோ போடுறா ஃப்யூச்சர் என்ன, ஒரு வருஷம் கழிச்சு நான் உனக்கு புருஷனாக போகிறேன், நாளைக்கே உன் புருஷனாக போகிறேன். ஏன் என்னை தொட விட மாட்டியா? இதெல்லாம் தப்பு. ஓ தப்பாடி, இப்படிலாம் சொல்கிறவங்கள தான் நம்பக்கூடாதாம்மா. சரி சரி பக்கத்தில் வா. நான் வரல. வரையா இல்லை நானே பிடிச்சி இழுத்துடுவா? நான் வெளியே போகிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கி அந்த தாழ்பால் இருக்கும்ல, அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு ஹைட்டே பத்தலை. பார்த்தியா, அதுக்கு தான் வளரணுங்கிறது. நல்லா வளடி, நீ வளரல. இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ண விடுங்க. நானே நினச்சாதான் திறந்து விடுவேன், இல்லாட்டி வெளியே போகவே முடியாது. ஐயோ நான் வேறு ஃபோனும் வெளியே வச்சுட்டு வந்துட்டேன். சே அப்படின்னு நினச்சிட்டு அப்படி உட்காந்துருக்கீங்க. ஓய் சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கேட்குறாரு. எதுக்கு பக்கத்தில் வரீங்க, தள்ளி உட்காருங்க. முடியாது, பக்கத்தில் தான் வருவேன். சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? தெரியலையே. தெரியலையா? சரி விடு, தெரிய வச்சிடலாம். தெரிய வச்சிடலாம்டி. வேணாம். வேணுமே. வேணாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் தான் வராரு. நீங்கள் அப்படியே பின்னாடி பின்னாடி போய்ட்டுக்கிட்டே போகிறீங்க. கடைசியாக எண்டு வந்துருச்சு, பெட்டோட எண்டு வந்துருச்சு. நீங்கள் மட்டும் அப்படியே இன்னும் தாழ்ந்தீங்கன்னா பெட்டை விட்டு கீழே இறங்கிடுவீங்க, விழுந்துருவீங்க ஆக்சுவலி. அதனால் அப்படியே அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. வேணாம். என்ன பண்ணுறீங்க? நான் அம்மாட்ட சொல்லிடுவேன் பார்த்துக்கோங்க. சொல்லு, உங்கள் அம்மாட்ட சொல்லு. கேட்டால் என் பொண்டாட்டிக்கிட்ட நான் என்ன வேணால் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்பேன். என்ன 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 என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன இப்படி பண்ணுறீங்க? விடுங்க, எனக்கு பயமாக இருக்கு, விடுங்க. விடவே மாட்டேன், இதுக்கு மேலே சுத்தமாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிஸ் பண்ணிவிட்டு இப்படியே நெக்கை ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்ன உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? நீங்கள் எப்படி என்ன ஒத்துக்கிட்டீங்க மேரேஜ் பண்ணுறக்கு? அதுவா, அது ஒரு பெரிய கதடி. நான் உன் காலேஜுக்கு வந்தேன், ஞாபகம் இருக்கா? காலேஜுக்கு வந்தீங்களா? ஆமாம், உனக்கு ஞாபகம் இல்லையா? இருங்க யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறீங்க. ஆமாம், ஆக்சுவலி வந்து ஒரு ப்ரோக்ராம்காக உங்களைய, அதாவது உங்கள் காலேஜுக்கு வந்திருப்பார். இப்போ தான் யோசிச்சு பார்க்குறீங்க. ஆமாம், நீங்கள் தானே அது. எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வருவாங்க, உங்கள் ப்ரோக்ராமுக்கு தான் என்னை கூப்பிட்ருந்தாங்களே. ஓ ஆமாம்ல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே தான் உன்னை பார்த்தேன், எனக்கு அப்போவே பிடிச்சிருச்சு. ஆமாம், அப்போவே பிடிச்சி உன் கிளாஸ் எல்லாம் விசாரித்தேன். உங்ககிட்ட பேசுகிறக்குள்ளே நீ காலேஜை விட்டு போயிட்ட. சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினச்சா அப்புறம் எனக்கு வேறு ஒரு மீட்டிங் இருந்துச்சு. சரி அப்புறம் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது உன் அக்கா ஏன் அண்ணன் லவ் பண்ணுறாங்கன்னு. கிடச்சதெல்லாம் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு உன்னையும் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம்லாம் பண்ணல நீங்கள் இன்னும், கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வச்சிட்டிங்க அவ்வளோதான். ஆமாம், ஓகே சொல்ல வச்சிட்டேன்ல. சரி சரி, பார்க்க அழகாக இருக்க. அழகாக இருக்கேன். சரி லவ் யூ சொல்லு. என்னால் முடியாது. அதை எப்படி பார்த்தோன்னே சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். ஏய் சொல்றி. சொல்ல மாட்டேனே. சொல்லுடின்னா சொல்ல மாட்டேன். சொல்கிறியா இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை இப்போது உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகுது. என்ன பண்ணுறீங்க? சொன்னீன்னா கை எடுத்துருவேன், சொல்லினா கை இன்னும் உள்ளே போகும். அப்படியே மேலே இருக்கிறது பிடிக்கும், கீழே இருக்கிறது பிடிக்கும். வேணாம் சொல்லிடுறேன். சொல்லுடி சொல்லு. லவ் யூடி பொண்ணாட்டி. போதும் வேணாம். கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட தானே வந்தாகணும், அப்போ பார்த்துக்கிறேன்டி உன்னைய அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுறாரு. நீங்கள் கிடச்சதுடா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுன்னு கீழே போயிட்டு, அம்மா என்னடி ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே மேலே பார்க்குறீங்க. வீதான் அப்படியே மேலே இருந்துட்டு உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு. போடா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பண்ணுறானே, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவான் அப்படின்னு நீங்களும் நினச்சிட்டு அப்படியே உங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆக ஆக அப்படியே உங்களுக்கெலாம் இன்னும் பயம் அள்ளு விடுது. ஐயோ என்னமோ பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வெற்றிகரமாக உங்களோட மேரேஜும் முடியுது, உங்கள் மேரேஜும் முடியுது, உங்கள் அக்கா மேரேஜும் முடியுது. ஸோ அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டு இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டு. ஐயோ அம்மா. என்னடி? வேணாம்மா. ஏய் என்னடி, நான் சொன்னேன்ல மேரேஜ் நடந்தால் இதெல்லாம் நடக்கும்னு. அம்மா எனக்கு பயமாக இருக்குமா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் அவன் பார்த்துப்பான். அவன் பார்ப்பான். என்னென்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆல்ரெடி கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி பண்ணான், இப்போ என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு நீங்களும் நினச்சிட்டு அப்படியே வந்து பெணாத்திக்கிட்டே உங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ஜுவல்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி அப்படியே உங்களே மேலே அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் அப்படியே அவரோட ஒரு பெட்ரூமுக்கு தான் போகிறீங்க. வந்தோடனே அப்படியே டப்புன்னு சவுண்டு கேட்குது. நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. கதவு லாக் ஆயிடுச்சு. பார்த்தா வீதான். என்னடி பொண்டாட்டி ரெடியா? கொடு, பால் சம்பு கொடு, எனக்கு தானே, கொடு. கொஞ்சம் பூஸ்டாக செய்யலாம். எனக்கு தான் வேணும், அது உங்களுக்கு தேவைப்படாது. அதுவும் கரெக்டு தான். வா 2 பேரும் ஹாஃபாக குடிச்சிட்டு பண்ணுவோம், நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். வேணாம் எனக்கு வேணும்டி, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு கிளாஸில் கொடுத்துட்டு அவர் சொம்போட எல்லாத்தையும் குடிச்சிட்டாரு. நீங்கள் 2 வாய் தான் குடிச்சிருப்பீங்க, அதுக்குள்ளே எல்லாத்தையும் அந்த சொம்பில் இருக்க எல்லாத்தையும் குடிச்சிட்டாரு. ஏய் இன்னும் குடிக்கலையா? குடி, ஃபாஸ்ட்டாக குடி. என்னாலலாம் முடியாதெல்லாம் இல்லை, முடியும் அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு உங்களையும் அவசரப்படுத்தி குடிக்க வச்சுட்டு, இருங்க. என்ன? எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? நான் எங்கள் அக்கா மாதிரிலாம் இல்லை. எனக்கு எங்கள் அம்மா அப்பாவெலாம் அதிகமாக மிஸ் பண்ணுவேன். என்ன தான் என்னை திட்டினாலும் அவங்க என் அம்மா அப்பா. ஸோ அதனால் நான் எப்போ வேணால் வீட்டுக்கு போகணும். ஓ சரி போய்க்கலாம். அப்புறம் நான் காலேஜ் படிக்கணும். சரி படி. அப்புறம் நான் வேலைக்கு போகணும். சரிடி பண்ணு. ஓகேவா உங்களுக்கு? ஓகே தான். அப்போது ஓகே. என்ன ஓகே? இல்லை இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. சரி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம், ஆனால் மெதுவாக. அதில் என்கிட்ட எதிர்பார்த்துற எடுத்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நான் இதோட ஒன் ஷாட்டாக முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸ்டார்டிங் ஏதோ ஒரு ஆரம்பித்து கடைசியாக எப்படியோ முடிஞ்சிருச்சு. மன்னிச்சிக்கோங்க, டைம் இல்லை, அதனால தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக நல்லபடியாக ஒரு ஒன் ஷாட்லாம் கொடுக்குறேன். மாதிரிலாம் ஒன் ஷாட் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம், ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் தென் சம்டைம்ஸ் வளர்கிறேன், தெரியுது, ஃபீல் ஆகுது. அது ரொம்ப நாள் கழித்து ரெக்கார்ட் பண்ணுறேன்ல, ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஒன் ஷாட்டே எண்டிங் நான் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் யோசிச்சு நிறையா எண்டிங்லாம் வச்சுட்டு அது செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாட்டி டெலிட் பண்ணிட்டு திருப்பி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்திருந்தேன். ஸோ அதனால தான் இப்போல்லாம் ஸ்டார்டிங் மட்டும் தான் ஸ்டோரி லைன் வருது, எண்டிங் எப்படி முடிக்கிறதுனே தெரியல. நான் பாட்டுக்கு பேசிவிட்டு போயிடுறேன். அதனால தான் சரி கொஞ்ச நாள் ஆகினா சரியாயிரும்னு நினைக்கிறேன். பேக் டு த ஃபார்ம் ஆயிரும், பார்க்கலாம். சரி ஓகே, பாய் பாய், லவ் யூ, பாய் பாய்.